ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூன் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனை தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கும் சந்திரன் கன்னிராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார். மேஷராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனினால் தன லாபங்கள் உயரும். இன்றைய நாளில் இந்த செவ்வாய்க்கிழமையில் பூமி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள் அனைத்து விதமான பொருளாதார உயர்வும் இன்று கிடைக்கும். அலுவலக வேலைகளில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று துயரங்கள் அனைத்தும் நீங்கும். பல நாட்களாக இருந்து வந்த மனபாரம் தீரும். தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் நீண்ட நாளாக இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் தீரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், இந்த சந்திரமங்கல யோகத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு பொருளாதார உயர்வுகள் நிச்சயம் உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய ராகு அனுகூலமாக இருப்பார். இன்று ராகு காலத்தில் ராகுவுக்கு தீபம் ஏற்றுவதோ அல்லது துர்க்கைக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்தாலோ உங்களினுடைய மனக்குறை தீரும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமையும். புதிய வேலை தேடுதல், வேலைக்கான முயற்சிகளில் இன்று உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைகிறது. ராசிநாதன் சந்திரன் கன்னிராசியில் சஞ்சாரம் செய்து தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம். வேலை மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று மன திருப்தி ஏற்படும். ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவரை வணங்குவது மிகவும் நல்லது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனபாரம் தீரும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது. வேலை பளு அதிகம் இருந்தாலும் மன திருப்தி இருக்கக்கூடிய நாளாக அமையும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று தொலைந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்திற்கான சனி பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சாரமும் மற்றும் லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் அனுகூலமாக அமைகிறார்கள். இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினையை கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும். இன்றைய நாளில் இவர்கள் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு சிறந்தது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று புதிய தொழில், வியாபாரம், பேச்சுவார்த்தைகள் வெற்றி அடையும். பூமி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கிரன் குடும்ப பொறுப்பு மற்றும் குடும்ப விஷயங்களில் இருக்கக்கூடிய மனக்குறைகளை தீர்ப்பார். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று வெற்றி செய்திகள் காத்திருக்கிறது. பாக்கியத்தில் கேது பகவானின் சஞ்சாரம் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்க்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில குடும்ப குழப்பங்கள் தீர வழிபிறக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் குடும்ப விவகாரங்கள் மற்றும் குடும்ப விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் எதிர்பார்க்கலாம். வேலையிலேயும் இன்று இடமாற்றங்கள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவற்றில் மனபாரங்கள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது. கும்பராசி நேயர்களுக்கு இன்று ஒரு சின்ன மனக்குறைகள் தீரும். சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் மன சஞ்சலங்கள் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய அன்பையும் ஆதரவையும் நீங்கள் பார்க்கலாம். இன்று உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும்.
7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது மற்றும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைய நாளில் உங்களுக்கு சின்ன மன போராட்டம் வந்து போகும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல செய்திகளும் இது நாள் வரையில் வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளும் வசூலாகும். மீனராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அனுகூலமாகவே அமைகிறார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகளும் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். மிதுன லக்னம், லக்னாதிபதி புதன் 7ஆம் இடமான தனுசு ராசியில் அமர்ந்தால் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்கான புத பகவான் குரு வீட்டில் இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் மிதுன லக்னம் சந்திரன் தனுசுல இருந்தாலும் சரி, மிதுனத்துல இருந்தாலும் சரி, குரு தசா 2 லக்னத்துக்குமே ஆகாத ஒரு தசா. மிதுன லக்னத்துக்கு குரு தசை ஆகாது, தனுசு லக்னத்துக்கு புதன் திசை ஆகாது. லக்னக்காரகன் புதன் தனுசு வீட்டில் இருக்கும் பொழுது ஒருவேளை அவங்க தனுசு ராசிக்காரர்களாகவோ அல்லது மிதுன ராசிக்காரர்களாகவோ இருந்தால் பரிகாரங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் தசா காலங்களுக்கு ஏற்ப. இப்போ புதன் தசா நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த தசா காலங்கள் அந்த அளவுக்கு ஒத்து வராது. அவங்க தனுசு லக்னமாக இருந்தால். இப்போ மிதுன லக்னம் லக்னக்காரகன் புதன் தனுசுல இருக்கு அப்படிங்கும்போது கூட ராகு, கேது, சனி இவர்களினுடைய சஞ்சாரம் அவ்வளோ உகந்தது அல்ல. இப்போ புதன் தனிச்சிருக்கார், சந்திரன் மிதுனத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் புதன் பார்வையில இருக்கும் 7ஆம் இடம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லது தான். ஆனால் மிதுன லக்னக்காரர்களுக்கு கேந்திரம் இல்லையா, அதனால கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்படும். அப்ப அந்த கேந்திரத்துல இருக்கக்கூடிய புதன் லக்னக்காரகன் புதன் கேந்திரத்திலேயே திரும்ப உட்கார்றாரு. அப்ப குரு கூட இருந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, குரு பார்வையில இருப்பாரு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை மிதுனத்துல குரு இருந்தாலும் நல்லது. ஸோ புதன் குரு பார்வையிலேயோ சந்திரன் பார்வையிலேயோ இருந்தால் அந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு கலத்திரக்காரகன் புதன் நன்மையை தருவார். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவருக்கும் பயனுள்ள தகவல்கள் கிடைத்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.